தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா சார்? நீங்க கொடுக்க மாட்டீங்களா சார்? சார் சார் நீங்க சென்னையில மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா? இங்க கொடுக்க மாட்டீங்களா சார்? சார் இல்ல சார் சுகாதாரத்துறைக்கு வந்து நிதி கேக்குறாங்க சார். பொதுமக்களிடம் நிதி கேக்குறாங்க சார். அதாவது வந்து 60 நாள்ல இதுவரை எந்த அரசும் வந்து அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசுறோம் சார். இது அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நிதி கேட்பது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். சார் நாங்க என்ன கேட்கிறோம், பொதுமக்களிடம் நிதி கேட்டுதான் ஒரு துறையை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் சார். இப்போ இந்த ஒரு துறைக்கா நீங்க நிதி கேட்கறீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்கள்ல எல்லா துறைக்கும் நீங்க நிதி கேட்பீங்க இல்ல, அதை தான் சொல்றாங்க சார். பொதுவா அதான் சார் சாம்பல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு சார். ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் காசு இல்லாம இங்க சாம்பல் கொடுக்குறாங்க சார். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க சார். சரி பண்ணி தான் வந்திருக்கோம், சொல்லப்படாது. சரி பண்ணிடலாம், எல்லாம் சரி பண்ணிடலாம். உலக தரத்தில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கோரை வந்து விடலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். பொதுவா நாடி மூலர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். அதாவது சார் நிறைய ரோட் ப்ராஜெக்ட் சார் சார் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. கொஞ்சம் பின்னாடி வாங்கண்ணா, முன்னாடி போவாதீங்க தம்பி. என்னதான்ப்பா கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் வழி விட்டு சையத் ரொம்ப ரொம்ப சார் 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 கொஞ்சம் வருவாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் சார் கொஞ்சம் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் சார் ஓகே விடு. ட்ரெயில கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு double tip shooting this. எடுக்கல சார், வாங்க வாங்க சென்டர் போடுங்க, சென்டர் போடுங்க. சத்தியவேடு சார், சத்தியவேடு சார். ஃபர்ஸ்ட் டைம் தெரியுங்க சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தி மட்டும் கொஞ்சம், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சார் 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 ப்ளீஸ் சார் 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 தேங்க்யூ சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் வெரிஃபிகேஷன் சார். நீங்க வந்ததுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு 2 minutes கூட கொஞ்சம் வெயிட்
சார் அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் 2 minutes ஆகலன்னா கூட வெயிட் பண்ணுறோம் சார் அப்போ நோ இன்க்ரீஸ் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா சார் இங்கே கொடுக்க மாட்டீங்களா சார் 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 நீங்கள் சென்னையில் மட்டும் தான் இன்டர்வியூ கொடுப்பீங்களா இங்கே கொடுக்க மாட்டீங்களா சார் அதான் சார் சாம்பல்லாம் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்குது சார் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் காசு இல்லாமல் இங்கே சாம்பல் கொடுக்குறாங்க சார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வாங்குறாங்க சார் எல்லாம் சரி பண்ண தான் வந்திருக்கோம், கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம், எல்லாம் சரி பண்ணிடலாம். சார் இந்த சுகாதாரத்துறை சார்பாக பொதுமக்களிடம் நிதி கேட்குறாங்க சார் 60 நாளில் வந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து பொதுமக்களிடம் நிதி கேட்பது இது சரியா இருக்குமா? அதுக்கு ஆல்ரெடி வந்து ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, என்னன்னு சார் எல்லா தவறுகளும் சரி செய்யப்படும்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக சார் 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட கேட்குறாங்க. கூடிய விரைவில் கீழே மேலே இருக்க ஊழல் வந்து இல்லைன்னு சொல்றதோட ஒழிச்சாச்சு. கீழே இருக்கக்கூடிய ஊழலை வந்து கண்டிப்பாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூடிய அமைச்சர் வந்து ஆல்ரெடி பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அதனால கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் சரி செய்யப்படும். சார் நாங்கள் என்ன கேட்குறோம், பொதுமக்களிடம் நிதி கேட்டுதான் ஒரு துறையை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்குறோம் சார். இப்போ இந்த ஒரு துறைக்கே நீங்கள் நிதி கேட்குறீங்கன்னா அடுத்து வர காலகட்டங்களில் எல்லா துறைக்கும் நீங்கள் நிதி கேட்பீங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க சார். பொதுவாக எல்லாம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து அது சம்மந்தமாக விளக்குவார். இப்போதைக்கு நடக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நெடுஞ்சாலைத்துறை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கூடிய விரைவில் பேசுவேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி வந்தது. ஓகே ஓகே சார். இல்ல சார் சுகாதாரத்துறைக்கு வந்து நிதி கேக்குறாங்க சார், பொதுமக்களிடம் நிதி கேக்குறாங்க சார். அதாவது வந்து 60 நாள்ல இதுவரை எந்த அரசும் வந்து அரசு அதிகாரி இருக்கும்போது அரசியல் பேசுறாரு சார். இது அரசு சார், அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். நிதி கேட்பது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் தான் சார். சார் நிதி கேட்பது வந்து அரசு சார்பாக தானே சார் கேக்குறாங்க சார். எல்லோருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. திருவள்ளூர் இருக்கக்கூடிய அனைத்து நிருபர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூக்கு தான் வந்திருக்கேன். வேற டிஸ்கஷன்ஸ் எதுவும் இல்லை உங்ககிட்ட சொல்றதுக்கு. பட் நீங்க கேட்குறீங்க, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூஸ் மீட்டிங் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்துச்சு. அதில் முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ்னு ஒவ்வொரு ஊருக்கும் செல்லக்கூடிய நெடுஞ்சாலைகளை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் சென்னைக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது பார்த்துருப்பீங்க, குறிப்பாக திருச்சியிலேருந்து செங்கல்பட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடலாம். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து பல்லாவரம் ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ சென்னைக்குள்ளே வண்டி, அது காரோ பஸ்ஸோ மற்ற வண்டிகள் வரும்பொழுது டிராஃபிக் பெருமளவில் ஹெவியாக இருக்குது. கடந்த 30-40 வருஷங்களாக அதுக்கான திட்டங்கள் சரியாக இல்லை. சென்னைக்கு என்ட்ரு ஆகும் போதோ இல்லை எக்ஸிட் ஆகும் போதோ அதுக்கான தனி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் ஒரு பேசிக் விசிட். சென்னை பெரிய ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நார்த்தன் பார்ட் அக்சஸ் ரோட் எண்ணூர் போர்ட் டு தச்சூர் 25.38 கிலோமீட்டர். தச்சூர் ஆன் NH 16 டு ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டு திருவள்ளூர் பைபாஸ் டு ஸ்ரீபெரும்புத்தூர். அதுக்கப்புறம் 4வது ப்ராஜெக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிங்கப்பெருமாள் கோயில். அதுக்கப்புறம் 5வது ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கோயில் டு மாமல்லபுரம். ஸோ அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம இங்கே நிற்கிறோம். இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ப்ராஜெக்டை வந்து டாட்டா வந்து பண்ணியிருக்காங்க. பல்வேறு நிறுவனங்கள் இந்த 5 ஃபேஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சில தேவைகள் கவர்மெண்ட் பக்கத்துலேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு, பண்ணி எடுத்தவங்களுக்கு. அது விஷயமா ஃபீல்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் மேக்ஸிமம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே இந்த 5 ஃபேஸ் ப்ராஜெக்டோடைய இன்னும் 1-2 ஃபேஸ் ஆரம்பிக்கலை, மித்த ஃபேஸ்லாம் வந்து இன்னும் 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கான்ட்ராக்டர்ஸுக்கு தேவையான கவர்மெண்ட் பக்கம் ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் அவங்களோட ஃபீல்ட்லேயே வந்து ஆலோசிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வழிகளும் இதே மாதிரி ஒரு 6 வழி சாலைகளாக மாற்றப்பட்டு சென்னையிலேருந்து வெளியே போனாலும் சரி, அதாவது எக்ஸிட் என்ட்ரின்னு சொல்லுவோம்,
என்ட்ரி எக்ஸிட்னு சொல்லுவோம். அது வந்து உலகத்தரத்தில் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். சார் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கோரை வந்து விடலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். பொதுவா லாரி ஓனர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். அதாவது சார் சார்